Hello viewers. Welcome to Mint Mystery. Welcome to Mint Mystery. இது ஜனவரி 18 2025 இந்த ஒரு நாள்ல ஹைதராபாத்ல இருக்கிற மிர்பீட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 பேர் வர்றாங்க. அதுல ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா வயசான அம்மா, அவங்களோட பேரு சுப்பம்மா, அவங்க கூடிய அவங்களோட மருமகனான குருமூர்த்தி அப்படின்றவர் வர்றாரு. சோ இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா பயம் கலந்த பதற்றத்தோட தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. அப்படி என்ட்ரு ஆன உடனே அந்த சுப்பம்மா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க செம்ம எமோஷனோட அழுதுகிட்டே உள்ள ஓடி போய், சார் கடைசி 2 நாள் என்னோட மகளை காணா, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க சார் சொல்லிட்டு கதறி கதறி அழுகுறாங்க. அப்படி அழுகிறத பார்த்த உடனே அங்க இருந்த போலீஸ்காரரு, சரிமா நீங்க கொஞ்சம் அழுகிறத நிப்பாட்டுங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையா சொன்னாதான் எங்களால மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு முதல்ல உங்களோட பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அப்படி கேட்ட உடனே சுப்பம்மா, என்னோட பொண்ணோட பேரு மாதவி, அவரோட ஹஸ்பண்ட் தான் இந்த குருமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற அவங்களோட மருமகனை காமிக்கிறாங்க. சோ அப்படி காமிச்ச உடனே போலீஸ் அவங்களோட நேம நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி நோட் பண்ண உடனே கடைசியா அவங்க பொண்ணு எப்படி காணாம போனாங்க, காணாம போறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் கசப்பான இன்சிடென்ட் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேட்ட உடனே பக்கத்துல இருந்த குருமூர்த்தி, ஆமா சார் கடைசியா ஜனவரி 16 எனக்கும் என்னோட பொண்டாட்டி கடையில செம்மையான ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில எனக்கும் அவளுக்கு இடையில மனஸ்தாபம் பயங்கரமா கிரியேட் ஆயிருச்சு. அப்படி கிரியேட் ஆன உடனே அவ கோவத்துல கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனா. அப்படி வெளியே போனவ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல. அவ எங்க போனா என்ன ஆனான்றது ஒண்ணுமே புரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தியும் கதறி கதறி அழுகுறாரு. இப்படி இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல அழுகிறத பாக்குறப்ப போலீஸ்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருது. சரி நீங்க அழுகிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க, நாங்க இப்ப கேஸ ஃபைல் பண்ணிட்டோம், எப்படியாச்சும் உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேத்திட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டு இவங்க இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே போலீஸ் பண்ண முதல் வேலையே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சுப்பம்மாண்ட குருமூர்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அவங்க 2 பேரையுமே டீப்பா என்கொயரி பண்றாங்க. அப்படி என்கொயரி பண்றதுல சில விஷயங்களை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்ப சைடு பை சைடு குருமூர்த்தியோட வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அக்கம் பக்கத்தார் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட போயிட்டு இந்த குருமூர்த்தி மாதவியை எப்படி, மாதவியை நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே, சார் அவங்க 2 பேரும் ஆத்தாடி, அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள சண்டை போட்டே தான் சார் தெரிவாங்க, காய்மொழி காய்மொழி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல போனாலே காது கிளியர் அளவுக்கு சத்தம் கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கும். ஏன் கடைசியா ஜனவரி 14 இருக்குல்ல சார், அன்னைக்கு சக்கராந்தி சார், இத்தனைக்கும் அன்னைக்கெல்லாம் நல்ல நாள் சார், அந்த நல்ல நாள் கூட பார்க்காம அவங்க 2 பேரும் சண்டையை போட்டு கத்திட்டே தான் சார் இருந்தாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதே பெரிய விஷயம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே ஒரே மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல இந்த குருமூர்த்தியும் மாதவியும் அடிக்கடி சண்டை போடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அப்படி நோட் பண்ண உடனே சரி அதெல்லாம் இருக்கட்டும், கடைசியா நீங்க மாதவியை எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. அப்படி கேட்கிறப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சார் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கடைசியா சங்கராந்தி இருந்துச்சுல சார், அதாவது ஜனவரி 14 இருந்துச்சுல சார், அன்னைக்கு தான் சார் நாங்க மாதவியை கடைசியா பார்த்தோம், அதுக்கடுத்து வீட்டை விட்டு அவங்க வெளியே வந்து நாங்க பாக்கலையா சார், ஒருவேளை ஊருக்கு போயிருப்பாங்க போல சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ட சொல்லிடுறாங்க. சோ இதை வச்சு பாக்குறப்போ ஒருவேளை குருமூர்த்தி சொன்ன மாதிரி அவங்க கோச்சிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க போல, அதனாலதான் இவங்களும் அதுக்கடுத்து பார்க்கவே இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க போன டைரக்ஷன் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா அவங்க எந்த பக்கம் போயிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாச்சும் சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப குருமூர்த்தியோட வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்லயே எக்கச்சக்கமான சிசிடிவி கேமராஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஜனவரி 14 இருந்தே ஃபுட்டேஜஸ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருந்த நெய்பர்ஸ் என்ன சொன்னாங்க, கடைசி ஜனவரி 14 வெளியே வந்து தான் பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. சோ அதனாலே அந்த ஒரு நாள்ல இருந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பாக்குறப்ப கடைசியா ஜனவரி 15 மாதவி அவங்களோட வீட்டுக்குள்ள போன ஒரு ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. சோ அப்படி கிடைச்சோடனே சரி இன்னும் கொஞ்சம் ஓட்டி விட்டா 16 அவங்க கோச்சிட்டு வெளியே போனது இருக்கும்னு சொல்லிட்டு அதையும் ஓட்டி விட்டு பாக்குறாங்க. ஆனா அப்படி ஓட்டி விட்டு பாக்குறப்ப 16 மாதவி வீட்டை விட்டு வெளியே வரவே இல்ல. சரி ஒருவேளை ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம்ல அவங்க வெளியே போயிருக்கலாம், நம்ம அதை மிஸ் பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஸ்லோ மோஷன்ல எல்லா ஃபுட்டேஜையும் ஓட்டி விட்டு பாக்குறாங்க. ஆனா அப்படி என்னத்தை ஓட்டி விட்டு பார்த்தாலும் அந்த 16 இவங்க வீட்டை விட்டு வெளியே போகவே இல்ல. என்னடா அது 15 வீட்டுக்குள்ள போனாங்க, அடுத்து 16 வெளியே வரவே இல்ல. அதுக்கு அடுத்து இருக்க நாளாச்சும் பாப்போம் சொல்லிட்டு 17, 18 சொல்லிட்டு எல்லா நாளும் பார்த்திருக்காங்க. ஆனா அப்படி எத்தனை நாள் பார்த்தாலும் அந்த எந்த ஃபுட்டேஜ்லயுமே மாதவி வீட்டை விட்டு வெளியேறதுக்கான ரெக்கார்டு இல்லவே இல்ல. சோ இத பாக்குறப்ப போலீஸ்க்கு ஒரு மாதிரி டவுட் கிரியேட் ஆயிருது. அப்படி டவுட் கிரியேட் ஆன உடனே போலீஸ்க்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஜனவரி 16 வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போனா அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி போலீஸ்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாப்ல இல்லையா. சோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மையா இருந்துருந்துச்சு அப்படின்னா மாதவி வெளியே போயிருக்கணும் இல்லையா. ஆனா வெளியே போகல அப்படின்னா இங்க குருமூர்த்தி பொய் சொல்லிருக்காருன்னு அர்த்தம். சோ எதுக்கு இந்த ஒரு விஷயத்துல குருமூர்த்தி பொய் சொல்லணும் அப்படின்றதான் இங்க இருக்கிற போலீஸ்க்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. சோ இந்த ஒரு டவுட் வந்த உடனே போலீஸ் அதுக்கடுத்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல குருமூர்த்தியோட ஆக்டிவிட்டீஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோட் பண்றப்ப எக்கச்சக்கமான ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களையும் பாக்குறாங்க. ஏன்னா ஜனவரி 15 இருந்து குருமூர்த்தியோட ஆக்டிவிட்டீஸ் பாத்தீங்கன்னா நார்மலா இருக்க மாதிரி தெரியல, அவர் வழக்கத்துக்கு மாற ஒரு மாதிரி பதற்றமா இருக்க மாதிரி கேமரா ஃபுட்டேஜ்ல பதிவா இருக்காரு. அதுலயும் பாத்தீங்கன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு வந்திருக்காப்ல. அப்படி வீட்டுக்கு வெளியே போயிட்டு உள்ள அடிக்கடி வர்றப்பலாம் ஏதோ சில பொருட்களை வாங்கிட்டு வர்ற மாதிரி வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காப்ல. சோ இத பாக்குறப்ப போலீஸ்க்கு ஒரு மாதிரி உச்சக்கட்ட டவுட் கிரியேட் ஆயிருது. ஒருவேளை மாதவியை வீட்டுக்குள்ள வச்சு ஏதாச்சும் பண்ணிருப்போம் அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்புது. சோ அப்படி சந்தேகம் எழுந்த உடனே நம்ம குருமூர்த்தியை பிடிச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பதில் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் குருமூர்த்தியை ரொம்ப சிவியரா விசாரிக்காத போலீஸ் இப்ப குருமூர்த்தியை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சு அவங்களோட பாணியில விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா குருமூர்த்தி முன்னாடி சொன்ன பதிலே தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காப்ல. அதாவது
அதாவது நாங்க ஜனவரி 16 சண்டையா போட்டு அப்படி சண்டையா போட்டு கோச்சிட்டு வெளியில போன மாதவி மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரலன்னு தான் சொல்லிட்டே இருந்திருக்காப்ல. ஆனா இப்படி இவர் சொன்ன எதையுமே போலீஸ் நம்ப தயாராவே இல்ல. மறுபடியும் துருவி குருமூர்த்தியை கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. இப்படி துருவி கேள்வி கேட்டதுனாலே ஒரு கட்டத்துக்கு மேல குருமூர்த்தியால சமாளிக்க முடியாம ஜனவரி 22 உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எஸ், இந்த குருமூர்த்திக்கு பாத்தீங்கன்னா இயர்லி 40 ஏஜ் ஆகுது. இவர் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல இந்தியன் ஆர்மில ஒர்க் பண்ணிருக்காப்ல. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்பதான் மாதவி அப்படின்ற பொண்ணையும் கல்யாணம் முடிச்சிருக்காப்ல. அப்படி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இவர் மேக்ஸிமம் டைம் ஆர்மில ஸ்பெண்ட் பண்ணுவாப்ல. அப்படி ஸ்பெண்ட் பண்றதுனாலே இவருக்கு மாதவியோட நடத்தை மேல அடிக்கடி சந்தேகம் வந்துட்டே இருக்கு. சோ அதனாலே அங்கிருந்து போன் பேசுறப்பையும் சரி வீட்டுக்கு வர்றப்பையும் சரி மாதவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு சண்டையை போட்டுட்டே இருப்பாப்லையா. சோ இப்படியே காலங்கள் ஓடுது. இவரும் ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆகவும் செய்யறாரு. அப்படி ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இவர் ஹைதராபாத்ல இருக்க DRDOல அவுட் சோர்ஸ் செக்யூரிட்டி கார்டாவும் வேலைக்கு சேர்றாரு. அப்படி இவர் டிஃபென்ஸ்ல செக்யூரிட்டி கார்டா சேர்ற அந்த ஒரு டைம்ல இவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கு. அந்த குழந்தைகளோட மிர்பிட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வர வெங்கடேஸ்வரா காலனிலே வந்து குடியேறாங்க. சரி, இங்க வந்து குடியேறினதுக்கு அப்புறமாவது பிள்ளைகளும் பிறந்துருச்சு, வீடும் மாறிட்டாரு. இதுக்கப்புறமாவது பொண்டாட்டி மேல சந்தேகப்படாம இருந்தாரான்னு கேட்டாம் அதுவும் கிடையாது. இங்க வந்து குடியேறினதுக்கு அப்புறம் தான் முன்னாடி சந்தேகப்பட்டதை விட அளவுக்கு அதிகமா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாப்லையா. இதனாலே இவங்க 2 பேர் கடையிலையும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. இந்த ஒரு சண்டையோட சவுண்டை தான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் கேட்டு சொல்லியிருந்திருக்காங்க போலீஸ்ட்ட. சோ இப்படி கொஞ்சமா ரைஸ் ஆன சந்தேகம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுது. அப்படி போன உடனே இதுக்கு மேலே நம்மளால மாதவி கூட வாழ முடியாது அப்படின்ற நிலைக்கும் போயிடுறாரு. அப்படி போன உடனே இதுக்கு ஒரே தீர்வு இவளை போட்டு தள்ளுறதா அப்படின்னு முடிவும் எடுத்துறாப்ல. அப்படி முடிவு எடுத்தோன்னே என்னதான் மாதவியை போட்டு தள்ளினாலும் அதனால போலீஸ்டையும் மாற்றக்கூடாது, அதுக்காக நம்ம எக்கச்சக்க பிளான போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாப்ல. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான படங்களும் பாக்குறாரு, எக்கச்சக்கமான ஆன்லைன் வீடியோஸும் பாக்குறாரு. இதுக்கெல்லாம் மேல எக்கச்சக்கமான வெப்சைட்ஸையும் சர்ச் பண்றாரு. அப்படி சர்ச் பண்றப்ப என்னென்ன விஷயங்களா நோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களை கொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய பாடியை யாருக்கும் தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்றது, அப்படி கொல்றப்ப சிந்துற பிளட் எல்லாம் கெமிக்கலை வச்சு எப்படி கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் அந்த பிளட்டோட ஸ்மெல்ல எந்த கெமிக்கலை வச்சு நியூட்ரலைஸ் பண்றது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப நுண்ணிப்பா நோட் பண்றாரு. அப்படி நோட் பண்ணப்ப அவர் சில விஷயங்களை பிராக்டிஸ்க்காக செஞ்சு பார்த்தா சில யூடியூப் சேனல் சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் மாதவியை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு நாயை கொண்டு அதோட பாடியை யாருக்கும் தெரியாம எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற பிராக்டிஸ்ல ஈடுபட்டு இருந்திருக்காப்ல. அந்த பிராக்டிஸ்ல சக்சஸ் ஆகும் செஞ்சிருக்காப்லையா அப்படின்னு சில யூடியூப் சேனல் சொல்லியிருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். சோ இப்படி இவர் எக்கச்சக்கமான விஷயங்களை நோட் பண்ணிட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா நாட்களும் ஓடுது. கடைசியா 2025 சங்கராந்தியும் வருது. அன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா இவருடைய 2 குழந்தைகளையும் அவருடைய சிஸ்டர் வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாப்ல. அப்படி அனுப்பி விட்டோன்னே குருமூர்த்திக்கும் மாதவிக்கும் திரும்பவும் சண்டை ஆரம்பிக்குது. அந்த சண்டை பயங்கர உச்சத்துக்கும் போகுது. அப்படி உச்சத்துக்கு போறப்ப இவர் கோவத்துல கண்ணு முன்னு தெரியாம இவர் கையில கிடைச்ச ஒரு இரும்பு ராடை எடுத்து மாதவியோட தலையில 2 அடி அடிச்சிடறாரு. அப்படி அடிச்ச அந்த 2 அடியில பாத்தீங்கன்னா மாதவி மயங்கி விழுந்து இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இறந்துட்டாங்க அப்படின்றத குருமூர்த்தி மூச்சை பார்த்து செக் பண்ணவும் செஞ்சிடறாப்ல. அப்படி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோன்னே இவர் இது வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு பாடியை எப்படி தடையமே இல்லாம டிஸ்போஸ் பண்றது அப்படின்றது அதற்கான வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொலை பண்ண தன்னோட மனைவியான மாதவியோட பாடி எடுத்துட்டு பாத்ரூம்ல கொண்டு போயிடுறாப்ல. அப்படி கொண்டு போன உடனே நான் வாங்கி வச்சிருந்த சார்பான கத்தி எடுத்து அந்த பாடியோட சதை தனியா எலும்பு தனியா சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு எடுத்துறாப்ல. அப்படி பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சதை பகுதிகள்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் மொத்தமா கலெக்ட் பண்ணி என்னோட கிச்சன்ல இருக்கிற குக்கர்ல போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சதா சொல்லப்படுது. இப்படி பார்த்தா சில வெப்சைட்ல சொல்றாங்க. ஆனா வேறு சில வெப்சைட்ல எப்படி சொல்றாங்கன்னா, அந்த பிரிச்சு எடுத்த சதை பகுதிகள் எல்லாத்தையுமே பாத்ரூம்ல இருந்த ஒரு பக்கெட்ல போட்டு அங்க இருக்கிற வாட்டர் ஹீட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சதாவும் சில வெப்சைட்ல சொல்றாங்க. சோ இது ரெண்டுல எது உண்மையிலே நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இப்படி ஒரு பக்கம் சதை பகுதிகளை கொதிக்க வச்சு கூலாக்கிட்டு இருக்கப்ப இன்னொரு பக்கம் பேரலா இந்த எலும்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்புகளை அவரோட வீட்லயே பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கல் இருந்திருக்கு. அந்த ஆட்டுக்கல்ல போட்டு அடின்னு அடிச்சு நச்சு அதை கம்ப்ளீட்டா தோலா மாத்துறாப்லையாம். அப்படி மாத்தினதுக்கு அப்புறம் அந்த தூளாக்கப்பட்ட எலும்புகளையும் கொதிக்க வச்சு அதையும் கூலாக்குறாப்ல. சோ இப்படி சதைப்பகுதியை தனியா கொதிக்க வச்சு கூலாக்குறது, இன்னொரு பக்கம் எலும்புகளை தூளாக்கி கூலாக்குறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே கூலாக்குனதுக்கு அப்புறம் அதை மொத்தமா கம்பேர் பண்ணி ஒரு பேக்ல போட்டு எடுத்துறாப்ல. அப்படி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேக் அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்கிற லேக்கான ஜில்லேலாகுடா அப்படின்ற ஒரு லேக்ல போயிட்டு போட்டு வந்துடுறாப்ல. ஒன்ஸ் இந்த மாதிரி பேக்ல தூக்கிட்டு போய் போட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல பார்த்தா எக்கச்சக்கமான ரத்தக்கரைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரத்தக்கரைகள் எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி அவர் கத்துக்கிட்ட கெமிக்கல்ஸை வாங்கிட்டு வந்து கம்ப்ளீட்டா தொடச்சு எடுத்து கிளீன் பண்றாப்ல. அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கப்ப சைடு பை சைடு ராட வச்சுதானே தன்னோட மனைவி அடிச்சாப்ல, அந்த ஒரு ராடையும் கம்ப்ளீட்டா கிளீன் பண்றாப்ல. அண்ட் வெட்டுறதுக்கு யூஸ் பண்ண கத்தி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிக்கிறாப்ல. ஆனா அப்படி என்னதான் அவர் ரத்தத்தை கிளீன் பண்றது, அவர் யூஸ் பண்ண டூல்ஸை கிளீன் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் ரத்தத்தோட ஸ்மெல் அப்படின்ற ஒண்ணு அந்த ரூம்ல இருந்து வந்துட்டே தானே இருக்கும். சோ அதை மறைக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கதா சில வெப்சைட்ல சொல்லிருக்காங்கன்னா, இந்த ரத்தத்தோட ஸ்மெல் எப்படினாலும் வெளியே போயிடும். சப்போஸ் அப்படி வெளியே போச்சுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு டவுட் வந்துடும். அந்த டவுட்டை கிளியர் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ரத்த ஸ்மெல் வர ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்துல உங்களுக்கு டவுட் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் அடிச்சுட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருந்ததாவும் அந்த ஒரு ரத்த ஸ்மெல் தான் உங்களுக்கு அடிக்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை நம்ப வச்சதாவும் சில வெப்சைட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத
போலீஸ் விசாரணையில கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியவே வரும். ஆனா எப்படி அந்த ஒரு ரத்த ஸ்மெல் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு டவுட் வராத அளவுக்கு இவர் மேனேஜ் பண்ணாப்ல அப்படின்றது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய மரல வைக்கிற விஷயமா தான் இருக்கு. அண்ட் இந்த மாதிரி அந்த பாடியோட சதைகள் அண்ட் எலும்புகளை தனித்தனியா செப்பரேட் பண்ணி கூலாக்கி கொண்டு போய் கொட்டினாப்ல பாத்தீங்களா. இந்த ப்ராசஸ் எல்லாம் ஒரே நாள்ல அவர் பண்ணலாம், கிட்டத்தட்ட 3 நாட்கள் டே நைட் அந்த மாதிரியான ப்ராசஸ் மறுபடியும் பண்ணி தான் அந்த பாடியை கம்ப்ளீட்டா டிஸ்போஸ் பண்ணாப்லையா. சோ இந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணிட்டு வீட கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி தன்னுடைய மாமியாரான அதாவது மாதவியோட அம்மாவான சுப்பம்மாவுக்கு கால் பண்ணி, நேத்து உன் பொண்ணு என் கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தா, ஓ வீட்டுக்கு தான் வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு முத கேட்டிருக்காப்ல. அப்படி கேட்டோன்னு சுப்பம்மானு ஷாக் ஆயிட்டு, என்னங்க மருமகனே சொல்றீங்க, என் பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்தாளா, இங்க வரவே இல்லையப்பா, வேற எங்கேயும் போனாலாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு குருமூர்த்தி கொஞ்சம் கூட அலட்டிக்காம கேஸ்வலா, என்னங்க அத்தை சொல்றீங்க, உங்க வீட்டுக்கு வரலையா, அப்ப எங்க அத்தை போனா, அவ எனக்கு இன்னும் போன் கூட பண்ணல, வேற எங்கேயும் போயிட்டாளான்னு தெரியல, நீங்க உடனே கிளம்பி வாங்க, நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தன்னோட அத்தையான சுப்பம்மாக்கு கால் பண்ணி வர வைக்கிறாப்ல. அப்படி வர வச்சு அவங்களை தன்னோட வீட்டை கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு, அவங்களையும் நாங்க சண்டை போட்டதுனாலதான் அவ வீட்டை விட்டு கோச்சிட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிற மாதிரி நம்ப வச்சுட்டு அவங்கள நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் சேர்ந்தே கொடுக்குறாப்ல. சோ இப்படி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரியல சார், இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி நடந்த எல்லாத்தையுமே தன்னோட கன்ஃபர்ஷனா போலீஸ்ட சொல்றாப்ல. ஆனா என்னதான் குருமூர்த்தி இந்த கன்ஃபர்ஷனை கொடுத்தாலும் இந்த கன்ஃபர்ஷனை மட்டும் வச்சு குருமூர்த்தியை மர்டர்னு சொல்லிட முடியாது இல்லையா. ஏன்னா இதற்கான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் இல்லையா. சப்போஸ் எவிடன்ஸை கலெக்ட் பண்ண முடியாம போச்சுன்னா இவன் சொல்றதெல்லாம் கட்டுக்கதை ஆயிரும் இல்லையா. சோ அதனாலே போலீஸ் எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸா பாத்தீங்கன்னா ஜில்லையில கூட லேக்ல போயிட்டு இவன் தூக்கி போட்டுட்டு வந்தா சொன்ன பாக்கெட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் போலீஸ் தேடினாலும் அப்படி எந்த ஒரு பாக்கெட்டுமே அந்த லேக்ல கிடைக்கவே மாட்டேங்குது. சரி இங்கதான் எதுவும் கிடைக்கல, இவன் வீட்டுல போயாச்சும் ஏதாவது தேடி பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்லயும் போய் தேடி பாக்குறாங்க. ஆனா அங்கேயுமே போலீஸ்க்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்ல. சோ இது பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு உச்சக்கட்ட ஏமாற்றத்தையும் கன்ஃபியூஷனையும் கொடுக்க ஆரம்பிக்குது. ஏன்னா ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல அப்படின்னா அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. அந்த ஸ்டேஜ்ல தான் இப்போ போலீஸ் இருக்காங்க. இருந்தாலும் நம்ம மேலோட்டமா தேடுறதுனாலதான் எதுவும் கிடைக்கல, கொஞ்சம் டீப்பா தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத் அண்ட் டெல்லியில இருந்து சில சயின்டிபிக் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ்ல இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸான கேசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை சால்வ் பண்றதுல எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்க வந்து தெலுங்கானாவோட ஃபோரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரியோட சேர்ந்து குருமூர்த்தி வீடு அக்கு வேற ஆணி வேற சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்றதோட பலனா சில எவிடன்ஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்ஃப்ராரெட் டெக்னாலஜி வச்சு குருமூர்த்தி வீட்டுல அனலைஸ் பண்ணதுல அவரோட வீட்லயும் சில பிளட் ஸ்டெயின்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல சில டூல்ஸ்லயும் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, பாத்ரூம்ல ஹேர் அண்ட் பிளட் சாம்பிள்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல அவர் சதையை கொதிக்க வச்சு கூலாக்குறதுக்கு யூஸ் பண்ண பக்கெட் அண்ட் இம்மர்சிபிள் வாட்டர் ஹீட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதுலயுமே சில மனித திசுக்களை கண்டுபிடிச்சதாம் சில வெப்சைட் சொல்றாங்க. சோ இந்த ஒரு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சோன்னு இது வரைக்கும் மிஸ்ஸிங் கேஸா இருந்த இந்த ஒரு கேஸ் இப்ப மர்டர் கேஸா மாற்றப்படுது. ஆனா என்னதான் மர்டர் கேஸா மாற்றப்பட்டாலும் இந்த திசுக்கள் எல்லாமே மாதவியோட திசுக்கள் தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக லேபுக்கும் போலீஸ் அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த திசுக்களை அவங்க பசங்களோட திசுக்களோட கம்பேர் பண்ணி இது மாதவியோட தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக இப்ப போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். சோ இந்த ரிசல்ட் என்னவா வரப்போது, சப்போஸ் இவர் மாதவியை கொண்டிருந்தார் அப்படின்னா இவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அது வரைக்கும் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.